as much as you operate the faith, that much the faith will be developed. எந்த அளவு சத்தியத்தை செயல்படுத்துகிறீர்களோ அந்த அளவு நீங்கள் வளருகிறவர்களாய் மாறுகிறீர்கள். கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி சொல்லுவோம். நீங்கள் வளர வேண்டும் என்றால் செயல்படுத்த வேண்டும். இரண்டாவது வளருவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இரண்டாவது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இரண்டாவது எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாம் இனி குழந்தைகளாயிராமல், இனிமே நம்ம திரும்ப குழந்தை லெவல்ல நம்ம இருக்க கூடாது. நாம் இனி குழந்தைகளாய் இராமல். எல்லாம் சொல்லுங்க. பின்னாடி இருக்க எல்லாம் சொல்லுங்க. பக்கத்துல கொஞ்சம் கையை பிடி சொல்லுங்க. இனிமே குழந்தையா நீங்க இருக்க கூடாது. ஆமென். குழந்தைகளாய் இராமல், மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக. வளரணும்னா என்ன செய்யணுமா? சத்தியத்தை you must practice the truth. first step hearing the truth. கேட்க வளர்ற. இரண்டாவது practice the truth. சத்தியத்தை கைக்கொள்ள வேண்டும். கைக்கொள்ளும் போது நீங்கள் வளர்கிறவர்களாய் மாறுகிறீர்கள். word gives you faith. experience establish the faith. செயல்படுத்தப்படாத விசுவாசமே இல்லை. இந்த சுவிட்சை போட்டால் லைட் எரியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் நம்புறீங்க, நிச்சயம் நம்புறீங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறனால ஒன்றும் நடக்காது. சுவிட்சை போட்டால் தான் லைட் எரியும். ப்ராக்டிஸிங். ஒரு டாக்டர் சொன்னாரா, இந்த மாத்திரையை நீங்கள் காலையில் ஒன்று, மதியம் ஒன்று, நைட் ஒன்று சாப்பிட்டீங்கன்னா பழச்சிக்குவீங்க, இல்லாட்டி நீங்கள் செத்துருவீங்க சார் அப்படின்னாராம். உடனே அவன் என்ன செஞ்சுட்டான்? அந்த மாத்திரையை கையில் வச்சுட்டான். வீட்டுக்கு போயிருக்கான். 2 நாள் ஆனால் ஆள் ரொம்ப மோசமாகிட்டே போகிறான். என்னடான்னு போய் பார்த்தா வீட்டுக்கு போய் பார்த்தா மாத்திரையை கையில் வச்சுட்டு, இதை காலையில் ஒன்று, மதியம் ஒன்று, நைட்டு ஒன்று சாப்பிட்டா நான் பொழைச்சிக்குவேன். இதை காலையில் ஒன்று, மதியம் ஒன்று, நைட்டு ஒன்று சாப்பிட்டா பொழைச்சிக்குவேன். இதை காலையில் ஒன்று, மதியம் ஒன்று, நைட்டு ஒன்று சாப்பிட்டா பொழைச்சிக்குவேன். கன்ஃபெஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். என்னப்பா? இல்லை டாக்டர் சொன்ன சாப்பிட்டா பொழைச்சிக்குவேன். சாப்பிடு. சாப்பிட்டாதானே பொழைச்சிக்குவேன். அப்போ சாப்பிட்டா பொழைச்சிக்குவேன் பேசிக்கிட்டே இருந்த கதை ஆகாது. உதடுகளின் பேச்சு வறுமை மாத்திரம் தரும். அதை சாப்பிட்றோம் பாருங்க, அதான் எக்ஸசைசிங் த ஃபெய்த், எக்ஸசைசிங் த ட்ரூத். நீ கேட்ட சத்தியத்தை செயல்படுத்து. தலைவலி வந்தோன்னு அனாசினை தேடுற, அப்புறம் விடிய சத்தியத்தை கேட்கிற. ஒரு தலைவலிக்கு உன்னால உன்னுடைய விசுவாசத்தை செயல்படுத்தி பார்க்க கூடாதா? சின்ன விஷயங்களுக்கு உன்னுடைய விசுவாசத்தை செயல்படுத்த கூடாதா? கொஞ்சம் ரூபா வேணும்னு நினைச்சிருக்க, எங்கேயாவது ஒரு வயல கர்த்தர் கதவை திறப்பாரு, முழங்கால் போட்டு ஜெபிச்சுட்டு நீ எதிர்பார்க்க கூடாதா? உடனே தவணைக்காரன் தானே உனக்கு ஞாபகத்துக்கு வரான். உடனே நீ கடன் வாங்க தானே போகிற. என் அன்புக்குரியவர்களே, செயல்படுத்தாத விசுவாசம் அல்ல. சீசல் வந்து கேட்டார்கள், எங்கள் விசுவாசம் பெருகும்படிக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஹலோ, இயேசு சொன்னார், மலையை பார்த்து கட்டளையிட வேண்டும். பல தடவை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. how to develop the faith ன்னு அவன் கேட்டான். how to operate the faith ன்னு அவர் சொன்னார். இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்வது என்ன? as much as you operate the faith, that much the faith will be developed. எந்த அளவு சத்தியத்தை செயல்படுத்துகிறீர்களோ அந்த அளவு நீங்கள் வளருகிறவர்களாய் மாறுகிறீர்கள். நீங்கள் வளர வேண்டும் என்றால் செயல்படுத்த வேண்டும். புரியுதா உங்களுக்கு? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த கை வேலை பார்க்குதோ அந்த கை தான் மசில் கூடுது. அப்ப செயல்படுத்துகிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். சத்தியத்தை கை கொள்வது, ஆங்கிலத்தில் ஸ்பீக்கிங் த ட்ரூத் இருக்கு. நோ, தமிழ் தான் அழகா இருக்கு. கை கொள்ளுங்கள், செயல்படுத்துங்கள். ஒரு குழப்பமா இருந்துச்சு, அவங்க டிரான்ஸ்லேஷன் ரைட்டா இது ரைட்டான்ட்டு. ஆவியானவர் சொன்னாரு செயல்படுத்துறதான்னாரு. அதுக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன். அடுத்த வசனம் வாசிங்க. செயல்படுத்துறது அந்த வசனத்துல வருது. வாசிங்க. அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியா இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே. பாருங்க, கிரியை செய்வது. சத்தியத்தை கிரியை செய்வதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும். ஆமென். எக்ஸர்சைஸ் யுவர் ஃபெய்த், பிராக்டிஸ் யுவர் ஃபெய்த்.
எதையுமே கேட்காம என்னன்னு எழுதி தலையில தேய்ச்சா என்ன ஆயிருமா? என்னன்னு பேப்பர்ல தேய்ச்சி எழுதி என்னன்னு பேப்பர் எழுதி தலையில தேய்ச்சா என்ன வந்துருமா? வந்துடாது. Unless you practice the truth, you cannot grow in your spiritual life. அன்புக்குரியே, as much as we practice the truth, நீங்க பயிற்சி செய்யறதுக்கு எங்க போகணும்? உன்னை சுத்தி தான் ஏகப்பட்ட இடம் இருக்கு, ஏகப்பட்ட தேவை இருக்கு. ஒவ்வொரு தேவையும் உனக்கு ஒரு பயிற்சி களம். என் அன்புக்குரியவர்களே, நம்மளை சுற்றி நம் வளருவதற்கு, நம்ம சத்தியத்தை பயிற்சி செய்வதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறது. நான் சொல்றேன், நீங்கள் வளர வேண்டும் என்றால் சத்தியத்தை பயிற்சி செய்யுங்கள். ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. As much as you practice the faith, the faith will grow up. நிறைய வளரும். அதனால பயிற்சி செய்யுங்க. சின்ன சின்ன தேவைக்கு பயிற்சி செய்யுங்க. ஜெபம் பண்ணுங்க, எதிர்பாருங்க. என் அன்புக்குரியவர்களே, practice your faith, you will see the result. நீங்க பதில பாப்பீங்க. உங்களுக்குள்ள விசுவாசம் வேரூன்றும். நீங்கள் வளர ஆரம்பிப்பீர்கள். அநேகருக்கு ஆசீர்வாதம் மாற ஆரம்பிக்கிறீர்கள்.